உறவுகளுக்கு வணக்கம். விஜய் அவர்கள் ஏன் இது வரைக்கும் இன்னும் முதல்வர் ஆகல? விஜய் செய்த தவறுகள் என்ன? விஜய் முதல்வர் ஆவாரா? இத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு. இந்த வீடியோவை முழுசா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எதுவா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. முதல்ல நாம விஜய் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் சி ஜோசப் விஜய் அவர்கள் இன்னைக்கு முதல்வர் ஆனாருன்ற வெற்றி செய்தியோட இந்த வீடியோவை பதிவு பண்றதா நாம பிளான் பண்ணியிருந்தோம். ஆனா என்ன ஒரு விசித்திரம்னு புரியல. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவர் முதல்வர் ஆகல. முதல்வர் ஆவாரா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இருக்கு. அவரு ஏன் முதல்வர் ஆகல அப்படின்றத முதல்ல பார்ப்போம். கடந்த ஏப்ரல் 23 தமிழக முழுவதும் நடந்த ஒரே கட்டமாக 234 தொகுதியிலையும் தேர்தல் நடந்து அதோட வாக்கு எண்ணிக்கை மே மாசம் 4 நடந்தது. வாக்கு எண்ணிக்கை நடக்கும்போது என்னவோ முதல்ல திராவிட முன்னேற்ற கழகம் முன்னிலையில இருந்தாலும், அடுத்தது 2ஆம் இடத்துல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முன்னிலையில இருந்தாலும், தமிழக வெற்றி கழகம் 3ஆவதா இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமா டைம் ஆக ஆக தமிழக வெற்றி கழகம் முதல் இடத்துல வந்துருச்சு. ஆட்சி அமைக்கிறதுக்கு தேவையான அறுதி பெரும்பான்மையான 118 தொகுதிக்கு மேல அவங்க வெற்றி பெறுவாங்கன்னு ஒரு கணிப்புலாம் வந்துட்டு இருந்தது. ஆனா என்னவோ தெரியல, தமிழக வெற்றி கழகம் 108 தொகுதிக்கு மேல முன்னிலையில பெற முடியல. அதுக்கு மேல அவங்களால முடியல. அது ஏனோ தெரியல நமக்கு. ஒருவேளை தமிழ்நாடு முழுசா விஜயோட அலை அடிக்கலையா, இல்ல சி ஜோசப் விஜய் அவர்கள் பிரச்சாரம் பண்ணாம விட்ட மாவட்டங்கள்ல படு தோல்வி அடைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அதனாலயா நமக்கு தெரியல. ஆனா இப்போ அவரு 108 எம்எல்ஏக்களை வச்சிருக்காரு. அதுல விஜய் அவர்கள் மட்டுமே 2 தொகுதியில போட்டிட்டு இருக்காரு. அதனால அவர் ஏதாவது ஒரு தொகுதியை ராஜினாமா பண்ணி ஆகணும். பதவியேற்புக்கு முன்னாடி கண்டிப்பா ஏதாவது ஒரு தொகுதியை ராஜினாமா பண்ணுவார். அப்ப 107 தொகுதி 107 தொகுதியை வச்சுக்கிட்டு மட்டும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் சி ஜோசப் விஜய் அவர்களால ஆட்சி அமைக்க முடியாதுன்றது அரசியல் அடிப்படை தெரிஞ்ச அத்தனை பேருக்கும் நல்லாவே தெரியும். அப்ப எப்படிப்பா அவர் முதல்வர் ஆவாருன்னு கேட்டீங்கன்னா, முதல்வர் ஆக முடியாது. அவர் என்ன பண்ணிருக்கணும்னு கேட்டீங்கன்னா, பொதுமக்கள் கிட்ட கோரிக்கையை முன் வச்சிருக்கணும். நீங்க என்ன ஆதரவு அளிச்சு எனக்காக வாக்களிச்சு இத்தனை எம்எல்ஏக்களை என்கிட்ட கொடுத்தீங்க. ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால என்னால ஆட்சி அமைக்க முடியல. ஏன்னா அறுதி பெரும்பான்மைக்கு தேவையான 118 தொகுதிகள் என்கிட்ட இல்லாததுனால என்னால ஆட்சி அமைக்க முடியல. பொதுமக்கள் உங்ககிட்டயே நான் வரேன் திரும்பவும் அப்படின்னு சொல்லலாம், சொல்லி இருக்கணும். ஆனா அதை விடுத்து அவர் பண்ண ஒரு பெரிய முட்டாள்தனமான காரியம் என்னன்னு சொல்லலாம் தெரியுமா? அவர் யாரை எதிர்த்து அரசியல் பிரச்சாரம் செஞ்சாரோ அந்த கட்சிங்க கிட்ட எல்லாம் போய் கூட்டணிக்காக நின்னுட்டு இருக்காரு. இப்ப வரைக்கும் கதவை தட்டிட்டு இருக்காரு. அது காங்கிரஸ் கட்சியா இருக்கட்டும். காங்கிரஸ் கட்சி இப்ப அவங்களோட கூட்டணிக்கே வந்துட்டாங்க. அதுதான் அவர் செய்த மிகப்பெரிய தவறு. மத்தியில ஆட்சியில இருக்கிறவங்க முத்து பாரத், காங்கிரஸ் முத்து பாரத், காங்கிரஸ் முத்து பாரத், காங்கிரஸ் முத்து பாரத்ன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க கிட்ட மத்தியில ஆட்சியில இருக்கும் போது நீங்க காங்கிரஸ உங்களோட கூட்டணியில வச்சுக்கிட்டா அந்த மத்திய அரசு சும்மா இருக்குமா அப்படின்றது தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும். சாதாரண ஒரு மரத்துல இருக்கிற மரம் கீழே விழுந்தாலுமே அதுக்கு காரணம் பாரதிய ஜனதா தான் அப்படின்னு சொல்ற ஒரு தமிழ்நாட்டுல நாம என்னதான் நல்லது செஞ்சாலும் நமக்கு இவங்க வாக்களிக்கவே மாட்டாங்கன்னு பாரதிய ஜனதா நம்பிட்டு இருக்கிற இந்த காலத்துல நீங்க காங்கிரஸோட கூட்டணி வச்சது ஒரு மிகப்பெரிய தவறு. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் சி ஜோசப் விஜய் அவர்கள் செஞ்சிருக்க வேண்டிய முதல் காரியமே பொதுமக்கள் கிட்ட வந்திருக்கணும், பொதுமக்கள் கிட்ட பேசி இருக்கணும். பொதுமக்கள் கிட்ட தன்னோட தொண்டர்கள் கிட்டையும் ரசிகர்கள் கிட்டையும் என்னை நம்பி நீங்க வாக்களிச்சீங்க, என்னால இது பண்ண முடியல, அதனால நான் திரும்பவும் தேர்தலை சந்திக்கிறேன் அப்படின்னு வந்திருக்கும். பண்ணல. இப்ப வரைக்கும் எந்த ஒரு அரசியல் கட்சி அவர் எதிர்த்து பிரச்சாரம் பண்ணாரோ திராவிட முன்னேற்ற கழகம்னு அந்த கட்சியை தவிர்த்து, ஆனா அந்த கட்சியில இருக்கிற இப்ப இருக்கிற சிட்டிங் எம்எல்ஏ கிட்டே ஆதவ் அர்ஜுனா பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு. குறைஞ்சது ஒரு 15ல இருந்து 20 எம்எல்ஏக்களை தூக்குறதுக்கு அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க என்ன நடக்கும்ன்றத அடுத்த அப்டேட்ல நம்ம பார்ப்போம். ஆனா விஜய் அவர்கள்
காங்கிரஸ கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துட்டாரு. விடுதலை சிறுத்தைகள் கிட்ட கெஞ்சிட்டு இருக்காரு. சிபிஎம் சிபிஐ கிட்ட கெஞ்சிட்டு இருக்காரு. இன்னைக்கு ஐயுஎம்எல் கிட்டயும் போய் கெஞ்சிட்டு இருக்காரு. ஐயுஎம்எல் வெளிப்படையா எங்களால திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணியில இருந்து நாங்க வரமாட்டோம், நாங்க காலங்காலமா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில மட்டும்தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா அவங்க கிட்ட இன்னைக்கு பேச்சுவார்த்தைக்காக அருண்ராஜ் போனார். திரும்ப திரும்ப ஏன் நீங்க ஒரே தவற செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க? பொதுமக்கள் கிட்ட வாங்க, பொதுமக்கள் கிட்ட உங்க கோரிக்கையை முன்வைங்க. அப்படியே மிஞ்சி போனாலும் கவர்னர் ஆட்சி அமுல்படுத்த போறாங்க. 6 மாசம் தான் பண்ண முடியும். அதுக்குள்ள தேர்தல் நடத்தி ஆகணும். கவர்னர் ஆட்சி இருக்குன்றதுனால எல்லா கட்சிக்கும் ஒரே சமமா தேர்தல் பிரச்சாரத்துக்கு அனுமதி கிடைக்கும். உங்களுக்கும் அனுமதி கிடைக்கும். 38 தொகுதியிலையும் நீங்க பிரச்சாரம் பண்ண முடியும். 238 மாவட்டங்கள்லயே நீங்க பிரச்சாரம் பண்ண முடியும். 234 தொகுதியிலையும் நீங்க ஜெயிக்க முடியும். பொதுமக்கள் உங்களுக்கு பெருவாரியா ஆதரவளிச்சு இதே தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு நீங்க 234 எம்எல்ஏக்கள் கூட போறதுக்கான வாய்ப்பு அதிகம். தயவு செய்து விஜய் அவர்கள் இதை முயற்சி பண்ணணும். அதை விடுத்து நீங்க மாற்றம்னு சொல்லி வந்துட்டு பழைய அரசியல் கட்சிகளோடய நீங்க கூட்டணிக்கு போவீங்க அப்படின்னா தமிழக மக்கள் மறக்க மாட்டாங்க. நீங்க முன் வச்சிருக்கிற நலத்திட்டங்களை கொண்டு வரீங்களா இல்லையான்னு பார்க்க மாட்டாங்க. ஆனா நீங்க பழைய மாதிரியே அரசியல் கட்சிகளோட கூட்டணிக்கு போறீங்க அப்படின்றத மக்கள் கூர்ந்து கவனிப்பாங்க. அவங்களோட வாக்க அன்னைக்கு காட்டுவாங்க உங்களுக்கு. நன்றி. தொடர்ந்து பார்ப்போம். உங்க கருத்து என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம. நன்றி.